எல்லாருக்கும் ஹாய். ஆக்சுவலாக நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஆக்சுவலாக இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, காமர்ஸில் ஆக்சுவலாக எப்படி ஈஸியாக பாஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காமர்ஸ்க்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக டிஃபரன்ஷியேட் வந்து எப்படி கேட்குறாங்க ஒரு வருஷமும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணியிருக்கோம். அதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் காமர்ஸில் கம்பல்சரி கொஸ்டின்லாம் எந்தெந்த லெசன்லேருந்து இது வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்றது தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக காமர்ஸில் ஈஸியாகவே பாஸ் பண்ணலாம். நான் சொல்கிற ஐடியாஸை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இதை மட்டும் இல்லை, இந்த லெசன்ஸை மட்டும் படிங்க, இந்த கொஷின்ஸ் மட்டும் படிங்க, கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஒரே ஒரு நாள், இன்னைக்கு நைட்டு நாளைக்கு மார்னிங்கில் ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் கூட நான் சொல்கிறது உங்களால் ஈஸியாக படிச்சிட முடியும். காமர்ஸையும் கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும். நீங்கள் காமர்ஸில் ஃபஸ்ட்டு எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ்க்கு. ஆக்சுவலாக 1 மார்க்ஸ் உங்களுக்கு எத்தனை கொஷின் கேட்குறாங்கன்னா 20 மார்க்குக்கு ஆக்சுவலாக 1 மார்க்ஸ் கேட்குறாங்க. 1 மார்க்ஸ் மட்டும் 20 மார்க்கு கேட்குறாங்க. மோஸ்ட்டாக எல்லாமே புக் பேக்கே வந்துடும் உங்களுக்கு. 1-2 ஆக்சுவலாக ஒரு 3 கொஷனுக்கு தாண்டி உங்களுக்கு புக்கிங் செட் கேட்க வாய்ப்பே கிடையாது. 17 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டிய கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் கொஷின்ஸ் தான். புக் பேக்கில் இருக்க எல்லா கொஷினும் தரவாக படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக உங்களால் 15க்கு மேலே ஈஸியாக வாங்கிட முடியும். நான் 15 மார்க்கினே கூட வச்சுக்கோங்களேன், 15 மார்க் வாங்குறீங்கன்னே கூட வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தால் காமர்ஸில் பாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100க்கு 35 எடுத்தால் பாஸ், 35 எடுத்தால் பாஸ். அதுவே நீங்கள் எழுத போகிறது 90க்கு தான், 90 மார்க்ஸுக்கு தான் எழுத போகிறீங்க. அப்போ 90க்கு நீங்கள் 25 எடுத்தாலே பாஸு, 25 மார்க்ஸ் எடுத்தாலே பாஸு. நீங்கள் 1 மார்க்ஸ் மட்டும் படித்தாலே எவ்வளோ மார்க் வருது? 15 மார்க். ஒன்று எவ்வளோ மார்க் தேவை பாஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 10 மார்க் தான் தேவை. அதுக்கு உங்களுக்கு நிறையவே சொல்லுவேன் நான். உங்களுக்கு அதுலேயும் நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தரேன். இதை மட்டும் படிங்க, கண்டிப்பாக பாஸ்ன்ற மாதிரி சொல்கிறேன். அதை மட்டும் படிச்சுட்டு போங்க. ஆக்சுவலாக காமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் கொஷின் இருக்குல்ல, அந்த டிஃபரன்ஸ் பிட்வீன் கொஷின் கம்பல்சரி கேட்குறாங்க. அதுவும் 5 மார்க்ஸில் எத்தனை கேட்குறாங்கன்னா 2 கொஷின் மினிமம் கேட்குறாங்க. 2 5 மார்க்ஸ் உங்களுக்கு கேட்டுறாங்க. பேப்பர் கொஞ்சம் டஃப்பாக கேட்கணும்னு ஃபீல் பண்ணால் மட்டும் ஒரு கொஷின் 5 மார்க்ஸில் வருது. நீங்கள் ஷோராக சொல்கிறேன், உங்களுக்கு 2 5 மார்க்ஸ் கம்பல்சரி எல்லா வருஷமும் கேட்டிருக்காங்க. 5 வருஷம் பப்ளிக் எக்ஸாம் நடந்திருக்கு. அது சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமும் சேர்த்தா கிட்டத்தட்ட 9 கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆக்சுவலாக பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் நம்ம கிட்ட இருக்குது. அந்த 9 கொஸ்டின் பேப்பரையும் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஆக்சுவலாக எத்தனை டிஃபரன்ஸ் பிட்வீன் கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் மினிமம் 2 கொஸ்டின் கேட்குறாங்க. சில டைமில் 4 டிஸ்டிங்விஷ்லாம் போட்டிருக்காங்க. அந்த டிஃபரன்ஸ் பிட்வீனே 4 கொஸ்டின் 3 கொஸ்டின்லாம் கேட்குறாங்க. கம்பல்சரி 2 டிஸ்டிங்விஷ் வந்துடுது. உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக கேட்கறதுனால ஒரு டிஸ்டிங்விஷ் வந்துடும். நீங்கள் டிஸ்டிங்விஷை தரவாருங்க, எனக்கு தெரிஞ்சு 2 டிஸ்டிங்விஷ் வரதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ 2 டிஸ்டிங்விஷ்னு வச்சுக்கோங்க. 2 டிஸ்டிங்விஷன் நல்லா தரவாக படிச்சிங்க, 5க்கு 5 கொடுக்குற மாதிரி படிச்சிங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அழகாக கண்டென்ட் எழுதுறது எல்லாமே சூப்பராக 5 பாயிண்ட்ஸ்னால் 5 பாயிண்ட்ஸுமே எழுதணும். அந்த அளவுக்கு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் வந்துருமா? 2 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அப்போ டிஃபரன்ஸ் பிட்வீனில் 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 10 மார்க்ஸ். 2 கொஸ்டின் கேட்குறாங்க ஆக்சுவலாக இதிலேருந்து. நீங்கள் தேர்டாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன்லேயே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் என்னென்ன இருக்கோ. இது வரைக்கும் ஆனால் 2 மார்க்ஸ் கேட்கவே இல்லை, 3 மார்க்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க எல்லா வருஷமும். ஒரு 3 மார்க் எழுதுனீங்கன்னா ஒரு 3 மார்க் கம்பல்சரி கேட்குறாங்க. ஒரு 3 மார்க் எழுதுனீங்கன்னா 3 மார்க். இது வரைக்கும் நீங்கள் நல்லா எழுதினாலே பாஸ். இந்த பார்ட் வரைக்கும் நல்லா பண்ணாலே உங்களால் பாஸ் பண்ணிட முடியும். இருந்தாலும் ஒரு சேஃபருக்கு நான் சொல்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 லெசன்ஸ் மட்டும் அதில் இருக்க 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு நீங்கள் தரவு பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அசால்ட்டாக உங்களால் எவ்வளோ மார்க் வாங்க முடியுதுன்னா மினிமம் 10 மார்க் வாங்க முடியுது. ஃபஸ்ட்டு என்னென்ன லெசன்? ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் ஃபுல்லாக ஆனால் படிக்கணும். ஃபுல்லாக படிச்சிட்டிங்க அப்படின்னா 10 மார்க், மினிமம் 10 மார்க் வாங்கிடலாம். ஏன்னா ஒரு 2 மார்க் வந்துடும், ஒரு 3 மார்க் வந்துடும், ஒரு 5 மார்க் வந்துடும். 5 மார்க்கு 2 கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 லெசன்ஸ்லேருந்தே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கம்பல்சரி வந்துடுது 5 மார்க். இப்போ நம்ம இதை மட்டும் டோட்டல் போட்டாலே எவ்வளோ மார்க் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 43 போட்டிருக்கேன். ஆக்சுவலாக 1 மார்க்ஸில் ஒரு 17 கூட நீங்கள் கரெக்டாக எழுதிடலாம். ஒரு 3 மார்க் கூட மைனஸ்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு 40 மார்க் வருது. எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா 90க்கு 40 மார்க்ஸ் உங்களால் எடுக்க முடியுது. அப்போ 100க்கு உங்களால் எவ்வளோ எடுக்க முடியும்னா கண்டிப்பாக 50க்கு மேலே ஈஸியாக எடுத்துடலாம். நாங்கள் சொல்கிறத மட்டும் படித்தாலே நீங்கள் கண்டிப்பாக ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். நாங்கள் சொல்கிறத மட்டும் படிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா பாஸே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு இருக்காங்க, இல்லை வந்து எனக்கு காமர்ஸில் பயமாக இருக்குது அப்படின்ட்டு எதனா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும்னா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அமிச்சிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பாக பாஸ் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு PDF கொடுக்குறோம். அந்த PDF-ஐ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு வருஷமும் எத்தனை டிஸ்டிங்விஷ் 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க, எத்தனை டிஸ்டிங்விஷ் 3 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க, ஒரு வருஷமாக எப்படி கேட்டிருக்காங்கன்ற மாதிரி
ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரியே ரெடி பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃபை வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டிஸ்டிங்விஷை பற்றி கிளியர் ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்டம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் கம்பல்சரி கொஷனில் வந்து மார்க் போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். 1 மார்க்ஸில் போகுதுன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸுக்கு தனியாக ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்கோம். புக்கிலேருந்து 1 மார்க்ஸ், புக்கிங் சைட்லேருந்து 1 மார்க்ஸ் வந்தாலும் அது எப்படி கரெக்டாக எழுதுறது அப்படின்னு சொல்லி ட்ரிக் சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ ஆக்சுவலாக கம்பல்சரி கொஷின் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்லாம் எந்த லெசன்லேருந்து வருது அப்படின்றது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வேணும்னு சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கான ப்ளூ பிரிண்ட் தரோம். எத்தனை வருஷம் எந்தெந்த லெசன்லேருந்துலாம் அந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, என்ன கொஷின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கிளியராக தரோம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கம்பல்சரி கொஷின் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நிறைய பேருக்கு தேவைப்பட்டதுன்னா அது ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும், ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கான ப்ளூ பிரிண்ட், இதை மட்டும் படி பாஸ் அப்படின்ற மாதிரி வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்டை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்ன ஸ்டாண்டர்டுக்கு வேணுமன்றதை சேர்த்தே சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவை நாங்கள் ரெடி பண்ண ட்ரை பண்ணுறோம். எல்லாருமே பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப சூப்பராக எழுத ஆல் தி பெஸ்ட்.